Hello friends, welcome to Puni's Lifestyle. இன்னைக்கு ஆடி மாசம் எங்க வீட்ல கூழ் எப்படி ஊத்தணும் அப்படின்ற கம்ப்ளீட் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்தணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையே நம்ம கூழை கரைச்சி வச்சுக்கணும். ஸோ அதனால நாங்கள் சுத்தமான ஒரு பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி கெவுர் மாவை கலந்து கரைச்சி வச்சிட்டோம். அடுத்த நாள் மாவு நல்லா புளிச்சு வந்திருந்தது. இப்போ கூழ் எப்படி காய்ச்சறதுன்னு பார்த்துக்கலாம். உடைஞ்ச அரிசி அதாவது நொய் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில நம்ம கழுவி வச்சிருக்க நொய்யை போட்டு வேக வைக்கணும். இந்த அரிசி நல்லா சாஃப்டா வெந்து வரணும். சனிக்கிழமையே கூழை காய்ச்சிடணும். ஸோ அதனால வேக வச்ச நொயில நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கெவுர் மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கிளறணும். கிளற அது கெட்டி ஆயிட்டே வரும். கூழை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கூழ் நல்லா வெந்து கெட்டியானதுக்கு அப்புறமா நீங்க பச்சை தண்ணியில கையை தொட்டு மாவை தொட்டு பார்த்தா மாவு ஒட்டாம வரணும். அதுதான் கூழுக்கு கரெக்டான பதம். நைட்டே மொச்சக்கொட்டைய குழம்புக்காக ஊற வச்சு வச்சிருந்தேன். மறுநாள் காலையில சுத்தமா கழுவி குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா சாமிக்கு முக்கியமான முருங்கைக்கீரை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு குழம்பு ஒரு பக்கம் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ சாமிக்கு விளக்கு மாவுக்கு வெள்ளத்தை பாவு காய்ச்சி அரிசி மாவுல பாவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி 2 விளக்கு மாவு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் இல்லாம ஸ்வீட் பொங்கல் அப்புறமா தயிர் சாதம், இது கூடவே அரிசி மாவுல வெள்ளத்தை கலந்து வேப்பலை வச்சு தூள் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். வாசல் எல்லாத்தையும் சுத்தமா கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு கோலம் போட்டு வேப்பிலையை கட்டி பூஜைக்கு எல்லாமே தயாரா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இப்போ சாமிக்கு படையல் போட ஆரம்பிச்சோம். ஒரு மனைய வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற விளக்கு மாவை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அது பக்கத்திலேயே தூள் மாவு வச்சுக்கிட்டு சாமிக்கு குத்து விளக்குல எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு சாமிக்கு படையல் போட 5 வாழை இலைய சுத்தமா கழுவி விரிச்சு வச்சோம். விரிச்சு வச்சிருந்த வாழை இலையில நம்ம எல்லாமே சமைச்சு வச்சிருந்த எல்லா பொருளையும் ஒண்ணு ஒன்னா பரிமாற ஆரம்பிச்சோம். முதல்ல தயிர் சாதம், அதுக்கப்புறமா நம்ம கெட்டியா காய்ச்சி வச்சிருந்த கூழ், முருங்கைக்கீரை, பொங்கல், அப்புறமா வடிச்சு வச்ச சாதம், சாதத்துக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருந்த மொச்சக்கொட்டை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு, அதாவது கருவாட்டு குழம்பு செய்யல. ஏன்னா அன்னைக்கு ஆடி பெருக்கா இருந்ததுனால. ஆடி மாசத்துல ஏன் கூழ் ஊத்துவாங்க அப்படின்னா, ஆடி மாசம் அதாவது ஜூலை ஆகஸ்ட் என்பது பருவமழை ஆரம்பிக்கும் காலம். இந்த நேரத்துல நம்ம உடல் சூடாக இருக்கும். இந்த டைம்ல கூழ், கஞ்சி அந்த மாதிரி குடிக்கும் போது நம்மளுக்கு உடம்பு குளிர்ச்சி ஆகும். இது அதோட சயின்டிபிக்கான ரீசன். இதை நம்ம முன்னோர்கள் ஒரு வழிபாடா சாமியை வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரும். சாமிக்கு எல்லாமே படைச்சிட்டு செஞ்சு வச்சிருந்த கூழ் பாத்திரத்துக்கு வேப்பலைய மாலையா கோத்து கட்டி அதுக்கு நடுவுல தயிரை ஊத்தி வெங்காயத்தையும் போட்டு நம்ம வச்சிருந்த மனைக்கு மேல எடுத்துட்டு போய் வச்சு சாமி பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். நல்லபடியா எல்லாமே சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த கூழை எல்லாருக்குமே பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இந்த பூஜையை முடிச்சுக்கிட்டோம். நீங்களும் மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம புனிஸ் லைஃப் ஸ்டைல ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.